வணக்கம். தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக அவருடைய ஆட்சியின் சாதனைகள் குறித்து நிறைய நியூஸ் கார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தே ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 நியூஸ் கார்ட்ஸாக வருது. அதை விட அதிகமாக கூட வரலாம். இந்த நியூஸ் கார்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் இல்லாத ஒரு செய்தியை இருப்பதாக சொல்லுகின்றன. ஃபேக் நியூஸ் அப்படின்னு இதை பற்றி சொல்றோம். இந்த ஃபேக் நியூஸுக்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதை புதியதாக இந்த முதல்வர் செய்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேக் நியூஸ் நரேட்டிவ் போகுது. இதில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம், எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த ஃபேக் நியூஸ் கூட கிடையாது. இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, நம்முடைய எழுத்தாளர் நண்பர்கள், அறிவுஜீவிகள் அவர்களில் சிலர் இதை உடனடியாக நம்பி பாராட்டி உலகாங்கிதம் அடைந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க. இல்லைன்னா அவங்க அதை பற்றி ரொம்ப பெரிய ரைட்டப் எழுதுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. எதற்காக இந்த கட்சியை இவ்வளவு ஆவேசமாக உடனடியாக நம்ப வேண்டும் என்று இவர்கள், அதுவும் ஒரு ஃபேக் நியூஸை இவ்வளவு வேகமாக எதுக்கு நம்புறாங்க, அதுக்காக ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்சி மாற்றம் ஒரு பரவலான ஒரு ஒரு அச்சத்தையும் ஒரு குழப்பத்தையும் மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. அறிவுஜீவிகளிடமும் எழுத்தாளர்களிடமும் பொதுவாக அரசியலை கவனிக்கக்கூடியவர்களிடம் நிச்சயமாக ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய விளைவாக சிலர் கோபப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய சினம் அவர்களுடைய எழுத்தில் வெளிப்படுகிறது. இன்னும் சிலருக்கு ஒருவேளை இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஆசை அவர்களுடைய ஆழ் மனதுக்குள்ளாடி இருக்கு. அந்த ஆசையின் விளைவாக ஏதாவது ஒரு ஒரு நற்செய்தி அவர்களை குறித்து ஒரு ஃபேக் நியூஸ் வடிவத்தில் ஒரு நியூஸ் கார்டை வந்துச்சுன்னா உடனடியாக அவங்க அதை நம்பி ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இந்த ஆட்சியை நான் முழுக்க எதிர்க்கவில்லை, இந்த ஆட்சியை வெளியிலிருந்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு டிட்டாச்சா ஒரு புறவயமாக நான் ஒரு 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 பார்வையாளராக இருக்கிறேன் அப்படின்னு காமிக்க விரும்பக்கூடியவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் கார்டு பார்த்த உடனே உடனே நம்பிடுறாங்க. நம்பி அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் போடுறாங்க. ஆனால் உடனடியாக பலரும் சொல்கிறார்கள் இது வந்து ஒரு பொய் செய்தி என்று. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பொய் செய்தியா உண்மையா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாடி அவங்க இருக்காங்க. இங்கே நான் 2 விஷயங்களை குறிப்பிடணும். ஒன்று, வரக்கூடிய இந்த இந்த ஆட்சி அடுத்த சில ஆண்டுகள் முழுக்க முழுக்க இந்த ஆட்சி இப்படித்தான் இருக்க போகிறது. எப்படி இருக்க போகிறது என்றால், முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்க போகுது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆட்சியில் என்ன செய்ய போகிறார்கள் என்றால், மிக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நீங்க அன்றாடம் ஒரு தொழிலில் நீங்கள் ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், உங்களுடைய ரொட்டீனான ஒர்க் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணி இதுவரை யாருமே செய்யாதவொன்னு அவங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்றாங்க. இதை வந்து ப்ரொமோட் பண்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த கட்சி அப்படிதான் ஆட்சிக்கு வந்துச்சு. முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் வழியாக தான் இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. அதனால எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. இவங்க வந்து அடுத்த 5 ஆண்டுகளும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வெறுமனே ஆயிரக்கணக்கான ஃபேக் நியூஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு போலியான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியே இல்லை, இது ஆட்சியே கிடையாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. இது வெறுமனே ஒரு ஒரு நிகழ்த்துதல் மட்டும்தான். இது ஒரு கட்சியும் கிடையாது, அதுவும் நீங்க கவனிக்கணும். இது கட்சியும் கிடையாது, ஒரு மாதிரியான ஒரு கல்ட் அமைப்பு மட்டும்தான். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு கட்சியோ அதனோட நிர்வாகமோ ஆட்சியோ அல்ல. நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஒரு சினிமா. நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஒரு நரேட்டிவ், ஒரு மாதிரியான ஒரு சூப்பர் ஹியூமன் ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்மேன் மாதிரி, இல்லைன்னா ஒரு ஸ்பைடர்மேன், பேட்மேன் மாதிரியான கதாபாத்திரங்கள் கொண்ட ஃபேண்டசி படங்கள் நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா ஹாலிவுட்ல. அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் வந்து இன்னைக்கு நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளும் முழுக்க முழுக்க படம் தான். இதுக்கு முந்தின ஆட்சியில இந்த மாதிரியான நெரேட்டிவ்ஸ் வந்து அவங்க பண்ணாங்க, சோசியல் மீடியால தங்களை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க நெரேட்டிவா மட்டும்தான் இருக்க போது. இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நாம் ஏன் இவ்வளவு ஆவேசப்பட்டு நம்புவதற்கும் இதை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்ம இவ்வளவு விருப்பமா ஏன் இருக்கோங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி நினைக்கிறேன். எனக்கு இது ஒரு விஷயத்தை காமிக்குது. அதுதான் இந்த காணொலியில் நான் தெரிவிக்க விரும்பக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. அது என்னவென்றால், பாசிசத்துடைய பாதை என்பது ரொம்ப பயங்கரமானது. அது வந்து இரத்த கலரியா இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆனா அது நம்ம எப்படி உருமாற்றும் என்பது வந்து நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பல சமயங்கள்ல அது நமக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அது நம்முடைய மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி நம்முடைய நடவடிக்கைகளை அது மாற்றுகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா கூடுதலாக அப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மனதில் அதை ஏற்படுத்தக்கூடிய பயத்தை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் பயம் வருது. என்னடா இப்படி இல்லாம இந்த ஒரு ஒரு ஆட்சியால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், நமக்கே ஒரு பயம் வருது.
பாஜக கூட எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் நிறைய அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸால நடத்தப்பட்ட ஆட்சி தான். அவங்க இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் யார்ட்டவும் ஏற்படுத்தி நான் பார்க்கவில்லை. இந்த கட்சி வந்து ஒரு வேற விதமான கட்சி, பயங்கரமான ஒரு கல்ட் ஆர்கனைசேஷன் இது. அப்போ இதனுடைய தாக்கத்தை வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்குறோம். ஆகையால் எனக்கு வந்து என்னுடைய நண்பர்களிடம் நான் தெரிவித்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, நான் அவர்களிடம் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் என்பது, இந்த ஆட்சியை நீங்க வந்து ஒரு எம்ஜிஆர் படம் மாதிரி பாருங்க, ஒரு ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி பாருங்க. இது வந்து நிஜம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் கிடையாது. தமிழ்நாட்டை எந்த ஒரு கட்சியும் ஆட்சி செய்யவில்லை. தமிழ்நாட்டில் முதல்வர் என்று இருப்பவர் ஒரு கதாபாத்திரம். தமிழ்நாட்டை அவர் ஆட்சி செய்வதாக சொல்லப்படுவது ஒரு சினிமா. அது வந்து ஒரு நரேட்டிவ், அது வந்து ஒரு ஒரு கதையமைப்பு, அது ஒரு கதையாடல். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து சும்மா ஒரு ஷோ நடந்துட்டே இருக்குது. ஷோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, இதை வந்து உண்மைன்னு நம்பாதீங்க. இல்லை, பெரும்பாலும் பொய்கள் தான் இந்த இந்த ஷோவில் வந்து தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ தான். இப்போ நம்ம கண்பேடு பார்த்துருக்காது, ஒரு சினிமான்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ. இது வந்து நம்மளுடைய ரியாலிட்டி ஷோ முன்னாடி டிவியில் தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ரியாலிட்டி ஷோவை கண்கூடாக லைவா நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இதுதான், இப்படிதான் ஃபாசிசம் வந்து நம்மிடம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு இந்த காலத்தில் இப்படிதான் ஃபாசிசம் நம்ம கிட்ட வரும்னு எனக்கு தோணுது. அதனுடைய பாதை மிக மிக பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன்.